வெல்கம் டு விக்கி வேலாயுதம் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்தியாவுக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம். ஸோ 4 வாரம் லீவ் போட்டிருக்கேன், அதனால் 4 வீக்ஸ் இந்தியாவுக்கு போயிட்டு வர போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடியும், எங்கெல்லாம் காமிக்க முடியுமோ, எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையோ அங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அந்த இடத்துலலாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போக அப்படியே நான் வந்து என்ன ஏர்லைன் சூஸ் பண்ணேன், எப்படி டிக்கெட் புக் பண்ணேன், இப்படிலாம் சொல்கிறேன், எவ்வளோ ஆச்சு அதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஐ ஃபெல்ட் திஸ் டைம் நான் இந்த வாட்டி டிக்கெட் புக் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் போக. இப்போ வந்து இன்டர்சிட்டி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கேம்பிரிட்ஜில். இங்கேருந்து பஸ் பிடிச்சி இன்றைக்கி இப்போ ஈவினிங் மத்தியானம் 3 மணிக்கு பஸ் இருக்குது. 3 மணிக்கு பஸ் வந்த பிறகு மணுக்காவில் இறங்கி மணுக்காவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் பிடிச்சி அந்த பஸ் மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஆக்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போனோம். நைட் 11 o'clock தான், 11:30 தான் நமக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ என் கூட இன்னொருத்தவங்க நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பஸ்ஸுக்காக. என்னோடய பேக்கிங் ஒரு 3 பேக், 2 இது ஒரு கேரி ஆன் லக்கேஜ். ஸோ வந்து எப்பயுமே வழக்கமாக லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது அதே மாதிரி வழக்கமாக கொஞ்சம் ஷாப்பிங்ஸ்லாம் இருக்கும். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் சில சின்ன கிஃப்ட்ஸ் பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் இந்த 2 பேக்கில் இருக்கிறது எதுவுமே என் பொருள் கிடையாது, எல்லாமே நான் கொடுக்க வேண்டிய பொருள், அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அகைன் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து வரும்போது நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இந்தியாவில் தான் சீப்பாக கிடைக்கும் இல்லையா, அதனால் அது வெரைட்டிஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மிளகா பொடி அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா நானும் சமைக்கிறேன், அதனால் எங்கள் வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் இந்த பேக்ஸ் பொருள்லாம். ஸோ நான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து போகும்போது எக்கனாமிக் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கும் போது நமக்கு 25 kgs வரைக்கும் அலோவ் தருவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னைக்கும் 25 kg, சென்னையிலேருந்து திரும்ப நியூசிலாண்டுக்குமே 25 kg அலோடு. அதாச்சும் கேரி ஆன் லக்கேஜ் 7 kg நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் செக்இன் பேக்டு வந்து அதுவும் 25 kg வரைக்கும் அலோட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 25 kgக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் 25 kg மேலே போச்சுன்னா பே பண்ண சொல்லுவாங்க. 5 கிலோவுக்கு $100 சம்திங், $5000 பே பண்ணோம். 5 கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா உள்ள ஏர்போர்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தான் தெரியுமே, நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். தூக்கி அடிப்பாங்க பேக்கை, அதெல்லாம் தூக்கி அடித்து ஒன்றும் ஆகாத மாதிரி துணியெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிஜிடாக அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங் இப்போது, அது வரும் இங்கேருந்து. ஸோ இந்த பஸ்ஸு கேம்பிரிட்ஜில் ஏறணும், நான் சொன்ன மாதிரி ஏறணுன்னா 2.5 hours மணுக்காவை போயிடும். அங்கேருந்து இறங்கி நம்ம எல்லோ கலரில் ஒரு பஸ் பிடிக்கணும். ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே போகிற பஸ்ஸு. 15 minutes ஒன்ஸ் அந்த பஸ் சர்வீஸ் இருக்குது மணுக்காவை பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு. ஸோ எவ்ரி 15 minutes பஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 hours முன்னாடி செக்இன் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து போயிட்டு பேக்லாம் வெயிட்டெல்லாம் செக் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் லாஸ்ட் டைமில் என்னாச்சு, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எடுத்து பாக்கெட்டில் சொருகிறது. அப்புறமா என்னோடய ஓவர் கோட் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் போட்டு சொருக்கி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கான்ஷியஸாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் அப்படியே நம்ம செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீக்கு போயிடுவோம். அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா டேக்ஸ் கட்டாமல் வாங்குகிற விஷயங்கள்லாம் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கலாம் இல்லையா. என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்ப்போம். சும்மா பஸ் வந்துருச்சு, ஆனால் இதுதான் நம்ம பஸ்ஸான்னு தெரியல. இன்னொருத்தங்க ஒரு பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 2 பேர் பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஒருத்தங்க யாரையோ பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது திரும்பி ரவுண்ட் அபவுட்டில் யூட்டர்ன் பண்ணிவிட்டு சுற்றி வந்த பிறகு தான் தெரியும் நம்ம பஸ்ஸா இல்லை வேறு பஸ்ஸான்னு. ஆனால் நம்ம பஸ்ஸுக்கான டைம் தான் இது. ஹேஸ்டிங்ஸ் ஆக்சுவலாக இந்த பஸ் நம்ம பஸ் கிடையாது, அடுத்த பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம பஸ் வந்துருச்சு, ஏற போகிறோம். யாராவது சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஏறி போவோம். உள்ளே என்னால் பேச முடியாது அவ்வளோவா, சும்மா காமிக்கிறேன். மணுக்காவில் சந்திப்போம். அவ்வளோதான், இந்த மணுக்கா வந்து இறங்கியாச்சு நம்ம. ஸோ இங்கே தெரியுதா எல்லோ பஸ், இந்த எல்லோ பஸ் தான் நம்ம ஏறி போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டோட ஏஆர் இந்த பஸ்ஸஸ் வந்து 15 minutes ஒன்ஸ் இருக்கும்.
எங்கேயே உட்காந்து பேக்கை பார்த்துக்குவோம். அந்த பஸ்ஸில் என்னால் உட்காந்து எதுவுமே பேச முடியல. ஏன்னா ரொம்ப குவாய்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, ஒன்றுமே பேச முடியல என்னால். இங்கே வந்து உட்காந்துட்டோமா அந்த பஸ் 15 மினிட்ஸ் கொஞ்சம் எடுத்துருவாங்க. இப்போ இது போயிட்டு ஆக்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட்டு வந்தோடனே தான் சாப்பிட்டு சுற்றி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ். சாப்பிடுவோமா? அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. கிளம்பலாமா? போயிட்டு ரவுண்ட் அடிப்போம். இந்த வாட்டி பிஓபி ஷார்ட்ஸ் இல்லை, ஃபோன்லேயே எடுக்கிறேன். இங்கே வந்து நியூசிலாண்டோட ஓன்ட் விட்டாக்கஸ் சாக்லேட் இருக்குது. லாஸ்ட் டைம் இங்கே கிடைக்கும், இங்கே நல்லாயிருக்கும். இது என்ன நியூன்னு போட்டிருக்கான், நல்லா இருக்கே. ப்ளூபெரி மக்கடாமியா. ஆக்சுவலாக சில சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்தேன், டியூட்டி ஃப்ரீயில் கம்மியாக இருந்துச்சு, வாங்கியாச்சு. ஃபைனலாக வந்தாச்சு, நம்ம வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் சாக்லேட்டு டியூட்டி ஃப்ரீயில் சாக்லேட் ஷாப்பிங்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் புக், நியூசிலாண்ட்லேயே ஊருக்குள்ளேயே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வாங்க முடியல என்னால். ஜசிண்டா ஆர்டர்னோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் புக். எனக்கு வந்து இவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சி போச்சுன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. அண்ட் இவங்க வந்து வைக்கட்டோ, நான் இருக்கிற கேம்பிரிட்ஜ் வைக்கட்டோ ரீஜன்லேருந்து நியூசிலாண்டுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆனவங்க. அண்ட் மொத்த நியூசிலாண்டில் வைக்கட்டோவிலேருந்து 2 ப்ரைம் மினிஸ்டரை கொடுத்துருக்கு. 2 பேருமே ஃபீமேல்ஸு. இன்னொருத்தவங்க வந்து ஹெலன் கிளார்க், அவங்களும் ஷி வாஸ் ஒன் ஆஃப் அ ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்ட். இது வந்து ஜசிண்டா ஆர்டர்னோட புக். அதுக்கப்புறம் எனக்கு இந்த புக்கு ரொம்ப நாளாக வந்து படிக்கணும்னு ஆன்லைன்லேயே படிக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே நேரில் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். கேர்லெஸ் பீப்புள் ஸ்டோரி ஆஃப் வேர் ஐ யூஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வைன் வில்லியம்ஸ் இவங்களுது. ஸோ இந்த புக்கு வந்து நிறைய பேர் பயங்கர இந்த புக்கை வந்து ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த புக்கை படிக்கலான்னு ஒரு ஸ்டோரி வந்து எதை பற்றினு எனக்கு தெரியும். மெட்டாவில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருந்து, அதுக்கப்புறமா அவங்கள அங்கேருந்து ஷேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இதுக்கு. ஆல்ரைட், இப்போ வந்து நம்மளோட டிக்கெட் புக்கிங்கை பற்றி பேசுவோமா? ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல நினச்சேன். இது வந்து நியூசிலாண்டுக்கு யாரெல்லாம் வரீங்களோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃப்ளைட்லேருந்து எங்கேருந்து வந்தாலுமே ஃப்ளைட்லேயே வந்து ஒரு இன்னும் ட்ராவலிங் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்லேயே சப்மிட் பண்ணுவோம். இனிமேல் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எடுத்துகிட்டு வரீங்களா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா, பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இதில். அதுக்கு வந்து இனிமேல் ஃப்ளைட்டுக்குள்ளே வரும்போது ஃபில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை டிக்ளரேஷன். இதை ஸ்கேன் பண்ணி நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அங்கேயே சென்னையிலேருந்து கிளம்பும் போதே ஸ்பைசஸாக நிறைய பேர் எனக்கு வந்து விலாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அஃபிஷியல் இமிக்ரேஷன் வெப்சைட்டை பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போது இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிறைய டீட்டெயிலாக தெரியும். ஸோ நான் இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதில் ஏதாவது டீட்டெயிலாக இருந்துச்சு அப்படின்னா இதை முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களுக்கும் ஏர் நியூசிலாண்டுக்கும் டைப் இருக்குது. ஸோ எனக்கு டிக்கெட் கொடுத்தது வந்து ஏர் நியூசிலாண்ட். அவங்க தான் இப்போது ஒரே கேரியர். ஸோ இங்கேருந்து ஷாங்கி ஏர்போர்ட், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த ஒரு 50 மினிட்ஸ் தான் லேஓவர் டைமு. அதில் அடுத்த ஃப்ளைட்டு சென்னைக்கு பிடிக்கணும். இஃப் சப்போஸ் நம்ம ஃப்ளைட்டை விட்டோம்னா அவங்களே வந்து ஒரே கேரியர்னால பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து ஃப்ளைட் இறங்கி அந்த பக்கம் போகிறவங்க இருக்காங்க. அங்கே எக்ஸிட் ஆகிட்டு போகிறவங்க அந்த ஒரு வேக்குள்ளே போகிறாங்க. அடுத்த ஃப்ளைட்டுக்கு இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் செகண்ட் வந்து 7 kgs தான். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூசிலாண்டா இல்லை வந்து எல்லா இடத்துலையும் தெரியல, இங்கே வந்து போட்டிருந்தாங்க
நீங்கள் எதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பாடி ஷவர் எடுத்துகிட்டு இருந்தேன், அது வந்து 200 மில்லிகிராம் இருந்துச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது பசங்க எடுத்துட்டாங்க வெளியே. அதுக்கப்புறம் என்னோடய SPF 50 சன்ஸ்க்ரீன் வச்சுருந்தேன், அதுவும் வந்து 150 ml இருக்குது, அதுவும் நீங்கள் எடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, எடுத்துன்னு வர முடியாது, யார்ட்டையும் கொடுத்து அனுப்ப முடியாது, வேஸ்ட்டாக போச்சு. எடுத்து வச்சு தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் சாரி எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஏறும்போது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் தான் காமிக்க முடியும், ஃபோனில் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. அதெல்லாம் காமிக்கிறேன். போல இதுக்கப்புறம் அதிகபட்சம் மோண்டேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூருக்கு வந்தாச்சு ஷாங்கியில். நல்ல வேலை என் ஃப்ளைட் வந்து ½ an hour முன்னாடியே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து டெர்மினல் 1க்கு போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிக்கணும். இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு நடக்க விட்டானுங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ட்ரான்சிட்டில் வந்துட்டு போர்டிங்லாம் பண்ணிவிட்டு செக்கிங்லாம் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. நல்ல வேலை ஏர் நியூசிலாண்ட் வந்து ஒரு ½ an hour சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து டெர்மினல் ரொம்ப தூரம் இல்லை. ஃபஸ்ட்டு வேறு டெர்மினல் இருந்துச்சு, அப்புறம் பக்கத்தில் தான் இருக்குது டெர்மினல். வந்து ரெஃப்ரெஷ் ஆகி உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ½ an hourல திரும்ப போர்டிங் பண்ணிவிடுவாங்க, ஃப்ளைட்டில் ஏறிடுவோம். ஃப்ளைட் அங்கே தான் இருக்குது. அண்ட் ஏர் நியூசிலாண்ட் தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஏர் நியூசிலாண்ட் சென்னைக்கு போனது நான் பார்த்ததில்ல. நியூசிலாண்ட்லேருந்து சிங்கப்பூருக்கு ஏர் நியூசிலாண்டில் வந்திருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போயிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தால் செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நான் போனதே இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு என்ன. இன்னொரு 3 நேரத்தில் போயிடுவோம். ஃப்ளைட்டோட ட்ராவல் டைம் வந்து 4 hours போட்டுருந்துச்சு. ஸோ 4 hours இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் சென்னை போக வேண்டியதான். எனக்கு நான் எங்கள் டான்செட்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியில் சந்தோஷமாக ஒரு படம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து நிறைய இடத்துல நான் பார்க்கணுன்னு பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக பேனே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்.